தேசப்பற்று தன் ரத்தத்தில் ஊறிப்போனது என்றும் அதை பற்றி RSS மற்றும் பாஜக தனக்கு பாடம் நடத்த தேவையில்லை என்றும் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் தனது சொந்த தொகுதியான அமேதிக்கு சென்று பொதுமக்களின் குறைகளை ராகுல் காந்தி கேட்டறிந்தார். சலூன் பகுதியில் விவசாயிகளிடையே கலந்துரையாடிய அவர்களின் பிரச்சினைகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்களை சந்தித்த விவகாரத்தால் தனது தேசபக்தி குறித்து பாஜகவினர் வைக்கும் விமர்சனங்களை மறுத்தார். தேசபக்தி தனது ரத்தத்திலேயே ஊறி கிடப்பதாக கூறிய ராகுல், தனது பாட்டி இந்திரா காந்தி உடலில் 32 குண்டுகளை தாங்கி நாட்டிற்காக உயிர் நீத்ததாக தெரிவித்தார். தனது தந்தை ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். விலைவாசியை கட்டுப்படுத்துவதன் என மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்து தனக்கு நெருக்கமான தொழிலதிபர்களின் நலனை கருத்தில் கொண்டே பிரதமர் மோடி செயல்படுவதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். प्रधानमंत्री मोदी ने कहा था दाम कम करूंगा। इतिहास में 200 रुपए दाम कभी नहीं हुआ दाल का। ராகுல் காந்தி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிலர் ராகுல் காந்திக்கு எதிராக கருப்பு கொடி காட்டினர். அப்போது அவர்களை காங்கிரஸ் தொண்டர்கள் தாக்கியதில் பதற்றம் ஏற்பட்டது. भारत माता की जय, इंकलाब जिंदाबाद, भारत माता की जय, भारत माता की जय।